திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். மனையுள்கிருந்தவர் மாதவர் ஓப்பர், நினைவுள்கிருந்தவர் நேசத்துள் நீட்பர். பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கில்லை நின் இன்பம் தானே. திருச்சிற்றம்பலம். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் என்று கூறுகிறார். அதாவது இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் கடமைகளை செய்து கொண்டே மனதை இறைவனிடம் செலுத்துபவர்கள் காட்டில் வாழும் மாபெரும் தவசியருக்கு ஒப்பானவர்கள் ஆவர். நினைவுள் இருந்தவர் நேசத்தில் நிற்பர். இறைவன் எப்போதும் தன் நினைவிலேயே நிறுத்தி வாழ்பவர்கள் இறைவனின் பேரன்பிலும் அவனது அருட்கடலிலும் நிலைத்து நிற்பார்கள். பனையுள் இருந்த பருந்தது போல, பனை மரத்தின் உச்சியில் ஒரு பருந்து உட்கார்ந்திருக்கிறது. அந்த பனை மரத்தில் சுவையான பழங்கள் தொங்குகின்றன. ஆனால் பருந்தோ மாமிச உணவை தேடி எங்கெங்கோ பார்த்து கொண்டிருக்குமே தவிர தன் அருகிலேயே இருக்கும் பழத்தின் சுவை அது அறியாது. நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே. அதுபோல இறைவன் நம் மனதிற்குள்ளேயே உறைந்திருந்தாலும் அவனை பற்றி நினையாமல் உலக ஆசைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு இறைவனின் அந்த பேரின்பம், நின் இன்பம் என்று கூறுகிறார் அல்லவா, அந்த பேரின்பம் ஒருபோதும் கிடைக்காது. சுருக்கமாக சொன்னால் இறைவன் நம்முள்ளேயே இருக்கிறான். ஆனால் பனைமரத்து பருந்து பழத்தை அறியாதது போல மனிதர்கள் தங்களுக்குள் இருக்கும் இறைவனை நினைக்காமல் உலக ஆசைகளில் உழல்கிறார்கள். இறைவனை நினைப்பவர்களுக்கே அவனது பேரின்பம் கிட்டும். இறைவன் நமக்கு மிக அருகில் இருந்தும் நாம் ஏன் அவனது இன்பத்தை உணர்வதில்லை என்பதை விளக்க ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பனைமரம் இருந்தது. அதில் எப்போதும் ஒரு பருந்து வந்து அமரும். அந்த பனை மரத்தின் அடியில் ஒரு துறவி தவம் செய்து வந்தார். அந்த பனை மரத்தில் நல்ல பழுத்த இனிப்பான பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. வழிப்போக்கர்கள் பலர் அந்த பழங்களை ஆசையோடு பறித்து சாப்பிட்டு அதன் சுவையை வேந்து பாராட்டுவார்கள். ஆனால் அந்த மரத்தின் உச்சியிலேயே வாழும் பருந்தோ கீழே எங்கேனும் அழுகிய எலியோ அல்லது தவளையோ கிடைக்கிறதா என்றுதான் தேடி பார்க்குமே தவிர தன் காலடியில் இருக்கும் பழத்தின் சுவை ஒரு நாளும் சுவைத்ததில்லை. துறவி இதை கவனித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் உலக வாழ்க்கையில் விரக்தியை அடைந்த ஒரு வாலிபன் அந்த துறவியிடம் வந்தான். சுவாமி, நான் பல கோயில்களுக்கு சென்று விட்டேன், காசி ராமேஸ்வரன் என்று அலைந்து விட்டேன். ஆனால் எனக்குள் அந்த இறை இன்பம் கிடைக்கவே இல்லை. இறைவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான். துறவி சிரித்து கொண்டே மேலே இருந்த பருந்தை காண்பித்தார். இதோ இந்த மரத்தில் சுவையான பழங்கள் இருக்கின்றன பார். ஆனால் இந்த பருந்து அதை விடுத்து எங்கோ இருக்கும் குப்பையை தேடி போகிறது. அதுபோலத்தான் நீயும். இறைவன் உனக்குள்ளேயே தான் இருக்கிறானப்பா. ஆனால் உன் நினைவுகள் முழுவதும் உலகப் பொருட்கள் மீதும் ஆசைகள் மீதும், அதாவது குப்பைகள் போல இருக்கிறது. உனக்குள் இருக்கும் இறைவனை நீ நினைக்காதவரை நீ எத்தனை ஊர் சுற்றினாலும் அவனது இன்பத்தை அடைய முடியாது என்றார். கதையின் சுருக்கத்தை பார்க்கலாமா? நாம் வாழும் இல்லறமோ அல்லது உலகமோ ஒரு பனைமரம் போன்றது. இறைவன் அதில் உள்ள சுவையான பழம் போல நமக்கு மிக அருகிலேயே நம் மனதிற்குள்ளேயே இருக்கிறான். ஆனால் நாம் அந்த பருந்தை போல நம் நினைவை வெளியுலக ஆசைகளில் செலுத்தி கொண்டிருப்பதால் நமக்குள்ளே இருக்கும் இறை இன்பத்தை இழந்து விடுகிறோம். மனதை உள்முகமாக திருப்பி இறைவனை நினைத்தால் இல்லறத்தில் இருந்து கொண்டே பேரின்பத்தை அடையலாம் என்ற கருத்தை தான் தெரிவிக்கிறது இந்த பாடல். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்தில் நிற்பர். பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.